ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லாலா வீட்டு சமையல். இன்றைக்கி ரெசிபி ராகி சேமியா பாயாசம். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பாயாசங்க. ஏன்னா ராகி எல்லாருக்குமே தெரியும், அதில் இரும்பு சத்து நிறையா இருக்குது. தேங்காய் பால் அல்சருக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. நாட்டு சர்க்கரையும் ரொம்ப நல்லதுங்க. ஸோ இந்த ஹெல்த்தியான பாயாசம், ஸோ டேஸ்ட்டு சொல்லவே வேணாங்க. ஏன்னா தேங்காய் பால் ஆட் பண்ணுறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு முடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேங்க, சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு 2 முறை அரைச்சிடலாங்க. அதுக்குள்ளேயே நம்ம ஜவ்வரிசியை ஊற வச்சிடலாம். பெரிய ஜவ்வரிசின்னு கேட்டு வாங்குங்க. ஒரு முறை லைட்டாக அலசிட்டு ஊற வச்சிடலாம். இப்போ நல்ல தண்ணி போட்டு ஊற வச்சுட்டாங்க. இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணிடலாங்க தேங்காயை. இந்த பேஸ்ட்டை நல்லா ஒரு ஸ்பூனில் அழுத்தி விடுங்க. அப்போ தான் பால் நல்லா, ஃபஸ்ட்டு பால் வந்து நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி எடுங்க. இதே பேஸ்ட்டை மறுபடியும் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி நம்ம மறுபடியும் அரைச்சிடலாம். ஒரு 3 முறை இதே மாதிரி அரைக்கலாங்க. ஏன்னா நம்மளுக்கு நிறைய பால் தேவைப்படுது பாயாசன்றதுனால. அவ்வளோதாங்க, எவ்வளோ பால் வந்திருக்குது பாருங்கள். இது அப்படியே இருக்கட்டும். ஒரு பேனில் இந்த ஜவ்வரிசியை நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசியை நம்ம வேக வச்சிடலாம். சால்ட் ஆட் பண்ணிடலாங்க. சால்ட் ஆட் பண்ணால் தான் இங்கே டேஸ்ட் வரும். இது வெந்து வரத்துக்கு 10 to 15 மினிட்ஸ் ஆகுங்க. மீன் டைம் நம்ம திராட்சை முந்திரியை கீ ஆட் பண்ணி ரோஸ்ட் பண்ணி எடுத்துன்னு வந்துடலாங்க. இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகட்டுங்க. இந்த திராட்சை நல்லா குண்டு குண்டாக ஆனவனை எடுத்துடலாம். இப்போ முந்திரி பருப்பு நம்ம அதே மாதிரி கலர் வந்த பிறகு எடுத்துடலாங்க. நல்லா கலர் வந்தாச்சு, எடுத்துடலாம். அதே பேனில் ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு இது பாருங்கள், ராகி சேமியா பேக்கெட் இது நல்லா உடச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் ரோஸ்ட் ஆனால் போதுங்க. ஏன்னா கீலே நம்ம ரோஸ்ட் பண்ணாதாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், மணமாகவும் இருக்கும். இது நல்லா உடச்சி விடுங்க. அதனால இந்த ஸ்பூன் எடுத்து யூஸ் பண்ணுறேன். நல்லா உடச்சி விடுங்க. அவ்வளோதாங்க. இப்போது இன்னும் கூட இது நல்லா பாயில் ஆகலை, இன்னும் குக் ஆகலை. நல்லா அந்த ஒயிட் கலர் போயிடணும், கண்ணாடி பதம் வரணுங்க. இந்த ஒயிட் இருக்குது பாருங்கள், இன்னும் வேகலை. நான் காண்பிக்கிறேன் பாருங்கள். ஒயிட் கலரே இருக்கக்கூடாது, நல்லா கண்ணாடி பதம், ஃபுல்லாக கண்ணாடி மாதிரி இருக்கணும். இதுதாங்க கரெக்டு பதம். இப்போ நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிடலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது ரோஸ்ட் பண்ண ராகி சேமியாவை ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாம் கட்டி கட்டி ஆகிடும். இப்போது தேங்காய் பால் மறுபடியும் கொஞ்சம் தேங்காய் பால் அதை ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் தண்ணி ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா, ஏன்னா இது 100 கிராம்ஸ் நம்ம ஜவ்வரிசி போட்டதுனால ரொம்ப திக்காயிடும். அதனால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் தேங்காய் பால்லே தண்ணி இருக்கிறதுனால நான் ஆட் பண்ணல. இது ஒரு 5 மினிட்ஸ்லேயே வெந்துடுங்க. பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இப்போ நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாங்க. இதுலேயே ஏலக்காவை பொடி பண்ணிட்டேன். 1 கப் போதுமானது தாங்க. நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ஸ்வீட் போதுமானதாக இருந்தால் ஓகே. அப்படி இல்லைன்னா நீங்கள் மறுபடியும் 1 கப் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது திராட்சை முந்திரி ஆட் பண்ணிடலாங்க. அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ராகி சேமியா பாயாசம் ரெடிங்க. அவ்வளோதாங்க. இந்த ஹெல்த்தியான ராகி சேமியா பாயாசத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.